I greet you all in the name of Lord Jesus Christ, and I'm so happy to be meeting you all today through this Be Encouraged by God's Word series. And இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒர்க் இட் அவுட் வித் ஃபெய்த். விசுவாசத்தோடு நீங்கள் இந்த கிரியையை செய்யுங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக விஷயங்களை செய்வோங்க. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நம்ம அதை செய்வோம், மற்றவங்க ஹெல்ப் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் நம்ம இதெல்லாம் பண்ணும்போது நமக்குள்ள விசுவாசம் இருக்கா அப்படின்றது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆண்டவர் நம்ம ஒரு விஷயத்துக்கு கீழ்ப்படிய சொல்கிறாரு, ஐயோ அவர் சொல்லிட்டாரே பண்ணணுமேன்னு நம்ம பண்ணுறோமா? இல்லை, ஆண்டவர் சொல்லிட்டா இதில் ஒரு காரணம் இருக்கும். ஏசப்பா நான் இந்த வழியில் போக சொல்கிறாரு, ஐயோ அவர் சொல்லிட்டாரே போகலன்னா நம்மளை பனிஷ் பண்ணிடுவாருன்னு முறுமுறுத்துட்டு போகாமல், ஏசப்பா ஒரு காரணத்தோட தான் என்னை இந்த வழியில் போக சொல்கிறாரு, ஏசப்பா ஒரு காரணத்தோட தான் என்னை இந்த ஒரு ஜாபை தேர்ந்தெடுக்க சொல்கிறாரு, ஏசப்பா ஒரு காரணத்தோடு தான் என்னை இந்த விஷயத்த அவங்களுக்கு கொடுக்க சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு ஃபெய்த், ஒரு பிளைண்டான ஃபெய்த் உங்களுக்குள்ளே இருக்கணுங்க. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம், ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 26. For as the body without the spirit is dead, so faith without works is dead also. எப்படி நம்ம உடம்புல நம்மளோட ஆத்மா, நம்ம ஆவி இல்லைன்னா எப்படி நம்ம மரிச்சு போனவங்களா இருப்போம்? செத்துடுவோம் தானே. நம்ம செத்துட்டோன்னு எப்படி தெரிய வரும்? நமக்குள்ள நம்மளோட ஆவி இல்லாதப்போ, when we don't breathe, நம்ம ப்ரீத் பண்ணனாலே என்ன அர்த்தம்? நம்ம மரிச்சு போயிட்டோம், நமக்குள்ள ஆவி இல்லை, நமக்குள்ள அந்த ஆத்மா இல்லைன்றது அர்த்தம். கரெக்டா? ஸோ அதே தான், எப்படி நமக்குள்ள ஃபார் ஆஸ் த பாடி வித்அவுட் த ஸ்பிரிட், ஆவி இல்லாத ஒரு உடம்பு எப்படி மரிச்சு போனதோ அதே மாதிரி விசுவாசம் இல்லாத கிரியைகள், ஓகே, விசுவாசம் ஃபெய்த் இல்லாத எந்த காரியம் நம்ம செய்தாலுமே அது மரிச்சு போனதுக்கு சமமாக இருக்குமாங்க. நம்மளுக்கு பிறருக்கு உதவி செய்கிறதா இருக்கட்டும், இல்லை தேவன் நம்மளுக்கு சொன்ன காரியத்தை நம்ம செய்கிறதா இருக்கட்டும், சில நேரத்தில் தேவன் இதை செய்யாத, ஜஸ்ட் பி ஸ்டில்னு வரு, அந்த ஸ்டில்லில் கூட நம்ம விசுவாசத்தோடு அந்த அமர்ந்துருன்னு தான் சொல்லுவார். அந்த அமர்ந்து இருக்கையில் கூட நம்ம விசுவாசத்தோடு இருக்கணுங்க. நம்ம விசுவாசத்தோடு இருக்கும்போது நம் தேவனை பிரியப்படுத்துகிறோம். அதாவது வித் ஃபெய்த் வி டைரக்ட்லி ப்ளீஸ் காட். அதாவது ஒரு டைரக்ட் அப்ரோச் நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடுது. ஃபெய்த் இல்லாத நம்மளும் எப்படி இருக்கிறோம்? மரித்து போனவர்கள் போல இருக்கோம். நம்ம எதை செய்தாலும் விசுவாசம் இல்லாமல் செய்தால் அது மரித்து போனதுக்கு சமம். இன்னைக்கு உங்களோட விசுவாசம், உங்களோட த லெவல் ஆஃப் ஃபெய்த் எந்த லெவலில் இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இல்லைன்னா நம்ம ஆவியான தேவன்கிட்ட எனக்கு கேட்போம், ஏசப்பா எனக்குள்ள அந்த விசுவாசத்தை தாங்க அப்படின்னு கேட்போம். இன்னைக்கு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்திற்காக ரொம்ப போராடி கொண்டு இருக்கிறீங்க. உங்களால் ஐயோ நான் எவ்வளோ நினச்சாலும் எனக்குள்ள விசுவாசம் வரவே மாட்டேங்குது, எனக்கு ரொம்ப டவுட்ஸாக இருக்குது, ஐ எம் வெரி டவுட்ஃபுல், இது நடக்குமான்னு சந்தேகமாகவே இருக்குன்னு நினைக்கிறப்போ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம தேவன் மீது விசுவாசம் வைக்கிறப்போ எப்படி மரித்து போன லாசரு உயிர்ப்பித்தாரோ, எப்படி மரித்து போன இயேசுவை 3ஆம் நாள் உயிர்ப்பித்தாரோ, எப்படி 100 வருஷமாக குழந்தை இல்லாத ஆபிரகாம் சாரா குழந்தை பெற்றுக்கொண்டாலோ, எப்படி என்னது அசாத்தியமான ஒரு விஷயம், இம்பாசிபிளான விஷயம் மரியாள் கர்ப்பவதி ஆகுறதுன்றது, பட் எப்படி மரியாள் கர்ப்பவதி ஆகி குழந்தைய அவ இயேசு கிறிஸ்துவ அவ அவ வயிற்றுலேருந்து பெற்றெடுத்தாலோ, அப்படி போல நமக்குள்ள விசுவாசம் இருக்க போது அசாத்தியமான காரியங்கள் கூட சாத்தியமாகுங்க. ஏன்னா நம் தேவன் அவ்வளோ வல்லமையுடைய தேவன். இஸ் அ மிராக்கிள் ஒர்க்கிங் காட். ஸோ டுடே நோ மேட்டர் வாட் யூ ஆர் ப்ரேயிங் ஃபார், இட் கேன் பி டிலேட். ஒருவேளை டிலே இருக்கிறதுனால உங்களுக்கு அவிசுவாசம் வரல, பட் டோன்ட். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்வோம், ஜாய்ஃபுல்லாக, வித் ஹோப், வித் லைஃப், வித் சியர்ஃபுல்னஸ் நம்ம அதை செய்வோம். தேவன் நம்ம செய்கிறத நம்ம செய்துகிட்டே இருப்போம். தேவன் அவர் செய்ய வேண்டிய மிராக்கலாக இருக்கட்டும், அவர் தர வேண்டிய பிளெஸ்ஸிங்காக இருக்கட்டும், அவர் கைட் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும், எல்லாமே அவர் பார்த்துப்பார். ஓகே, நம்ம தேவனோட ரோல் எடுக்கவே தேவையில்ல. லெட்ஸ் டூ ஆர் பார்ட் அண்ட் த ரெஸ்ட் வில் பி டேக்கன் கேர் பை த லார்ட். லெட் அஸ் ஆல் ப்ரே. லார்ட் ஜீசஸ், we thank you for this beautiful day, Lord. ஆண்டவரே, இன்றைக்கு கூட இந்த வார்த்தையை கொடுத்ததற்காக நன்றி. எங்களுக்குள்ள விசுவாசம் குறைவுபட்டவர்களாக இருக்கிறோம் ராஜா, எங்களுக்கு விசுவாசத்தை நீங்கள் அள்ளி தருவீராக ராஜா. அப்பா நாங்கள் ஆண்டவரை எதை செய்தாலும் விசுவாசத்தோடு செய்ய, அப்பா நாங்கள் எங்கள் சுற்றி சூழ்நிலை எப்படி இருந்தாலும் உங்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆமீன். God bless you. Have an amazing day.